இன்னைக்கு நம்ம கிச்சனில் தட்டைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் தட்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். தட்டைக்காய் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கடுகுளுந்து கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது போல் வெங்காயம் வதங்கினதுமே தட்டைக்காய் சேர்த்துக்கலாம். 300 கிராம் தட்டைக்காய் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், தேவையான உப்பு, உப்புத்தூள் மஞ்சள்லாம் போட்டு கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். தட்டைக்காயில் தண்ணி விட்டெல்லாம் வேகாது, அதனால் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி மூடி வச்சிடலாம், வேகட்டும். அரைக்கிறதுக்கு 3 வரமிளகாய், ஒரு 7 பூண்டு பல், 1 துண்டு தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருங்க. இதை தண்ணி ஊற்றாமல் மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் 1-2 அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, 1-2 அரைச்சிக்கிட்டால் போதும். அவ்வளோதான். காய் வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். இது போல் ஜீரகம், மிளகாய், தேங்காயெலாம் அரைச்சி போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வலுவலுன்னு தண்ணி ஊற்றியெல்லாம் அரைக்கக்கூடாது. சும்மா பவுட்ரு பண்ணுற மாதிரி பவுட்ரு பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ருசி வெறும் ரசம் ஊற்றி இந்த காயை தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிட்டால் மட்டும் கூட போதும், அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சப்பாத்திக்கு சைடிஷை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நீங்களும் இது போல் தட்டைக்காய் பொரியல் பண்ணி பாருங்கள், ருசி ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனே வீடியோவையும் பார்க்கலாம்.